ஒரு எம்ப்ளாயி அவரோட மேனேஜருக்கு WhatsAppல ஒரு மெசேஜ் அனுப்புறார். எனக்கு உடம்பு சரியில்ல. அதனால எனக்கு இன்னைக்கு லீவ் வேணும் அப்படின்னு பிரிஸ்கிரிப்ஷனையும் சேர்த்து அனுப்புறார். உங்க டீம் மெம்பர் உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன ப்ரூஃபா அனுப்புறாங்க அப்படின்னா, உங்க கம்பெனிக்கு அது ஒரு டேஞ்சர் சைன். இத பத்தி நான் நெக்ஸ்ட் வரேன். இதுக்கு மேனேஜர் கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ். அடுத்த நாள் காலையிலயும் உடம்பு சரியில்லாத காரணத்தினால் இன்னைக்கும் என்னால வேலைக்கு வர முடியாது அப்படின்னு அனதர் மெசேஜ் அனுப்புறார். உடனே மேனேஜர் பொங்கி எழுந்து, உனக்கு யார் டிசிப்ளின் சொல்லி தந்தா? நீ மெசேஜ் அனுப்புற நேரத்த பாரு. நீ இல்லன்னா உன் வேலைய யார் பாப்பா? அப்படின்னு பொரிஞ்சு தள்ளியிருக்கிறார். அஃப்கோர்ஸ் லாஸ்ட் மினிட்ல லீவ் ரிக்வெஸ்ட்ட பார்த்தா எந்த மேனேஜருக்கும் கோவம் வரும். ஆனா எதுக்கு லீவ் கேட்கறாங்கன்றது முக்கியம். இத அந்த எம்ப்ளாயி ரெடிட்ல போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த போஸ்ட்க்கு கீழ அந்த மேனேஜர கழுவி கழுவி ஊத்திருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அந்த மேனேஜருக்கு இவ்ளோ ஹேட் தேவையில்ல. இன்ஃபாக்ட் அவர் இப்படி பேசினதுக்கு அவர் காரணம் கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும்போது இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்னு சொன்ன மாரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பழிச்சு பேச வேண்டியது அந்த மேனேஜரோட மேனேஜர. தலைவன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. ஒரு படிக்கட்ட நீங்க மேல இருந்து தான் பெருக்கிட்டு வரணும். இந்த மேனேஜர் அவரோட மேனேஜருக்கு பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்பியிருப்பாரு. அதோட எக்ஸ்பெக்டேஷன் தான் இங்கேயும் தொடருது. இன்ஃபாக்ட் இந்த எம்ப்ளாயி ஃபியூச்சர்ல மேனேஜர் ஆனாலும் அவரோட டீம் கிட்ட இருந்தும் இதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். பொதுவா இந்தியன் பேங்கிங் செக்டார்ல இது நடக்கும். எங்கெல்லாம் டார்கெட்ட நோக்கி ப்ரூட்டலா ஓடிட்டு இருக்காங்களோ, அங்கெல்லாம் மனிதநேயம் பாதிக்கப்படும். உங்க டீம் உடம்பு சரியில்லன்னு பிரிஸ்கிரிப்ஷன ப்ரூஃபா உங்களுக்கு அனுப்புறாங்கன்னா, உங்களுக்கு உங்க டீம் மேல நம்பிக்கை இல்லன்றது அங்க பட்டவர்த்தனமா தெரியுதுல்ல. அந்த பெர்சன நம்புனதுனால தான் நீங்க வேலைக்கு எடுத்திருக்கீங்க. வேலைக்கு எடுத்துட்டதுக்கு அப்புறம் அந்த பெர்சனோட மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் 2த்துக்குமே நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். இத சொல்றதுக்காக நெறைய மேனேஜர்ஸ் என்ன வந்து கடிச்சு வைப்பாங்க. பட் இருந்தாலும் திஸ் இஸ் மை ஒப்பீனியன். அவரோட பிசிக்கல் ஹெல்த் முக்கியம்ன்றதுனால தான் உங்க கம்பெனில அவருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தர்றீங்க. ஒரு கம்பெனியோட கடைமட்ட எம்ப்ளாயியோட ஹெல்த் அந்த கம்பெனியோட ஹெல்த்தையே மொத்தமா பாதிக்கும். சோ ஹெல்த் விஷயத்துல கூட ஒரு மேனேஜர் அவரோட டீம நம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னா, அந்த மேனேஜருக்கும் சரி, அந்த மேனேஜரோட மேனேஜருக்கும் சரி, மேனேஜரா இருக்கக்கூடிய தகுதி இல்லை. இப்போ மேனேஜர் கேட்ட கொஸ்டினுக்கு வருவோம். நீ இல்லன்னா உன் வேலைய யார் பார்க்கறது? கிளாசிக் கொஸ்டின். யாரும் பார்க்க மாட்டாங்க. இல்லன்னா நீங்க தான் பார்க்கணும். சிக் லீவ்க்குன்னு ஒரு பாலிசி உங்க கம்பெனில இருக்குல்ல. பெரும்பான்மையான சிக் லீவ்ஸ் அன்பிளான்ட் லீவ்ஸா தான் இருக்கும். இன்னும் என்ன உங்க கேலண்டர்ல மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிட்டா வரும். அப்படி வரும்போது அவரோட வேலைய இன்னொருத்தருக்கு ஹேண்ட் ஆஃப் பண்றதும், இல்லன்னா நீங்களே அத எடுத்து பண்றதும் உங்களோட கடமை. ஐயோ! நான் ஒரு மேனேஜர். இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன்லாம் நான் எப்படி பண்றது? ஸ்லீவ ஏத்தி விட்டுக்கிட்டு சுத்தியல கையில எடுத்து வேலை செய்ய தெரியாத எந்த ஒரு தலைவனும் உருப்பட்டதா சரித்திரமே இல்ல.